மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க விடுதலை போலீஸ் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சயின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா 6th to 10th இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் நம்ம சமூக அறிவியல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 30 மார்க்குக்கு என்னென்ன பாடம் படிக்கணும், என்னென்ன பாடம் படிக்க தேவையில்லை அப்படின்ட்டு ஆல்ரெடி சமூக அறிவியலுக்கு முடிச்சிட்டோம் 6th to 10th. இப்போ நம்ம சயின்ஸ் பார்க்க போகிறோம். சயின்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம், ஓகேங்களா? அந்த சமூக அறிவியல் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க. இந்த நம்ம சயின்ஸ் பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம சயின்ஸில் பார்த்தீங்கன்னா உயிரியல், வேதியியல், இயற்பியல் இந்த 3 டாபிக் இருக்குது. இந்த 3 டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9லேருந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க. புரியுதுங்களா? 10-11 கொஸ்டின், ஒரு 10 to 11 கேட்குறாங்க, ஓகேங்களா? 10 to 11 கேட்குறாங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் தான் கொஞ்சம் 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? 13 கொஸ்டின் 2020 கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 11 கேட்டுருவாங்க, குறையாது. 10 to 11, 12 அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போது இந்த கொஸ்டின்ஸில் நம்ம சயின்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் தெரிஞ்சு போச்சா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சமூக அறிவியல் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளாதாரம் டோட்டலாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27, 31, 29, 30 கொஸ்டின் கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். இதுக்கான வீடியோ போட்டுட்டோம், பார்த்துக்குங்க. இப்போ நம்ம சயின்ஸில் வந்து ஒரு 11 கொஸ்டின் 12 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு நம்ம என்னென்ன பாடத்தை நம்ம படித்தா போதும், என்னென்ன பாடத்தை நம்ம மேலோட்டமாக படித்தா போதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். 6th to 10th வரைக்கும் நமக்கு சயின்ஸ் மொத்தம் எத்தனை பாடம் இருக்குன்னா 101 பாடங்கள் இருக்குது. 101 பாடம் சயின்ஸ் பாடம் இருக்குது. இந்த 101 பாடம் படித்தா தான் நமக்கு 11 கொஸ்டின் நமக்கு அட்டன் பண்ண முடியும், நம்ம கிடைக்குங்கிற மாதிரி இருக்குது. சார் 101 பாடத்தை நான் எப்போ சார் படிக்கிறது? கஷ்டமாக இருக்குமே, எப்படி நான் மார்க் இவ்வளோ 101 பாடத்தை படித்து வெறும் 11 மார்க் தானே, கஷ்டமாக இருக்குமே, என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கதான். இப்போ லெசன்ஸ் நம்ம பார்த்தா போதும். இப்போ பாருங்கள், இந்த 101 பாடம் படித்தா தான் நமக்கு 11 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும்னா, நான் சொல்கிற புக்ஸை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 8 கொஸ்டின் அடிச்சிடலாம். 2 புத்தகம் தான், 8 கொஸ்டின் அடிச்சிடலாம். மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸை நம்ம அடிச்சிடலாம். 8 கொஸ்டின் சாலிடாக அடிக்க முடியும். அது என்னென்ன புக்குன்னா 9th 10th மட்டும்தான். நீங்கள் 9th 10th படிச்சிட்டிங்க அப்படின்னா 11 கொஸ்டினில் 10 கொஸ்டினில் 8 கொஸ்டின் 7 கொஸ்டின் சாலிடாக அடிக்கலாம், அசால்ட்டாக அடிக்கலாம். அப்போ மிச்ச கொஸ்டின் என்னென்னா நீங்கள் 6th to 8th நீங்கள் படித்தா போதும். அது எப்படி படிக்குங்க சொல்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம். 9th 1 செகண்ட், இது 9th புத்தகம். 9th புத்தகத்தில் இயற்பியல், வேதியியல், உயிரியல் நான் பிரிச்சுருக்கேன், சரிங்களா? இயற்பியல், வேதியியல், உயிரியல் பிரிச்சுருக்கேன். நம்ம 9th 10th தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஏன்னா நமக்கு 10 கொஸ்டின் இல்லைனா 11 கொஸ்டின் நமக்கு 8 மார்க் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சிட்டோம், படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 3 கொஸ்டின் 4 கொஸ்டினுக்கு நம்ம அசால்ட்டாக படிச்சிடலாம், ஓகேங்களா? அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு. ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் படிக்கிற மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு படித்து மண்டே உடச்சிட்டு கிடக்க தேவையில்லை. ஸ்மார்ட்டாக படிக்கணும், அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணணும், ஓகேவா? இந்த பாடங்கள் எதையும் 9th 10th எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது, இந்த லாஸ்ட் பாடத்தை தவிர, சரிங்களா? இந்த பாடங்கள் தவிர மற்ற 24 பாடம், 9th ஒரு 24 பாடம், ஒரு 10th ஒரு 22 பாடம், ஓகேங்களா? மொத்தம் 46 பாடம், சரிங்களா? இந்த 46 பாடம் படித்தாவே போதும், நீங்கள் 8 மார்க் அடிச்சிடலாம், அசால்ட்டாக அடிச்சிடலாம், ஓகேங்களா? இந்த பாடங்கள் எல்லாமே முக்கியம்தான். நான் ஆல்ரெடி எல்லா பாடம் முக்கியம். இந்த க்ரீனில் இருக்கிறது கொஞ்சம் மேலாட்டமாக படித்தா போதும். ஏன்னா அது சிலபஸில் ஸ்ட்ரைட்டாக கவர் ஆகலை. மற்ற எல்லாமே சிலபஸ் ஸ்ட்ரைட்டாக கவர் ஆகுது. அதே மாதிரி இது இயற்பியலில் இந்த பாடங்கள் எல்லாமே கவர் ஆகுது, இந்த ஒரு பாடங்கள் தவிர. வேதியியலில் பார்த்திங்கன்னா அந்த தனிமங்களும் வகைப்பாட்டு அட்டவணையும் ரொம்ப 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 முக்கியமான பாடம். அமிலங்களும் காரங்களும் மற்றும் உப்புக்கள், இது ரொம்ப முக்கியமான. ஆக்சுவலாக இது எல்லாமே முக்கியம் தான். இந்த வேதியியல் இந்த க்ரீன் கலர், இந்த பச்சை கலர் பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே முக்கியம். ஆனால் அதுக்குள்ளேயும் ஸ்ட்ரெயிட்டாக சிலபஸில் கவர் ஆகக்கூடிய பாடங்கிறதுனால அதை நான் தெளிவாகவே கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா உயிரியல். இந்த பாடங்கள் எல்லாம் உயிரியல். இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதெல்லாம் உயிரியல், சரிங்களா? அந்த இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ளூ கலர் மாதிரி இருக்குல்ல, இது வேறு டாபிக். சுற்றுச்சூழல் உணவியல் அப்படின்னு சொல்லி, அந்த உணவியல் ஊட்டச்சத்தியல் டாபிக் நம்ம சிலபஸ்லேயே ஸ்ட்ரைட்டாக இருக்கா, அந்த ஸ்ட்ரைட்டாக கவர் கொடுத்து அப்படியே இதில் இருக்குங்க, ஓகேங்களா? அதுக்காக இந்த
சூழ்நிலை அறிவியல் இதுவும் தான். அந்த உணவு ஊட்டச்சத்து இந்த போட்டுட்டு அடுத்த கீழே சூழ்நிலையியல்னு ஏதோ ஒரு டாபிக் வரும். அப்படி சிலபஸ் கவர் ஆகக்கூடிய டாபிக் இதெல்லாம். அதனால் 9th 24 பாடம் 24 பாடம் படித்தே ஆகணும். வேறு வழியே இல்லை, படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? இந்த பாடத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உயிரியல், இந்த நான் சொன்னாலும் உயிரியல் பாடம். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 10th போகிறோம். சரிங்களா? 10th 9th 10th மட்டும் படித்தா போதுமா? கண்டிப்பாக 9th 10th மட்டும் படித்தா போதும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கோர், எங்கெங்கே ஸ்கோர் ஏரியா, எதில் படித்தா அதிக மார்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் இம்பார்ட்டன்ட் இல்லாத பாடங்கள், முக்கியத்துவம் இல்லாத பாடங்கள் மேலோட்டம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதே தான். சரி, இது 10th புக்கு. அது இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே படித்து தான் ஆகணும். இந்த மாதிரி இந்த சிவப்பு கலரில் இருக்க பாடங்கள் படித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஸ்ட்ரைட்டாக அப்படியே இந்தா தங்கம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக சிலபஸில் அப்படியே கவர் ஆகக்கூடிய படமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம எதையுமே ஸ்கிப் பண்ண முடியல, அதுதான் பிரச்சனை. இதெல்லாம் சிலபஸில் ஸ்ட்ரைட்டாக கவர் ஆகக்கூடிய படம் தான். எல்லாமே சிலபஸில் கவர் ஆகுறது. அதுலேயும் சிலபஸில் கவர் ஆகிற பாடத்துலேயும் ரொம்ப முக்கியமான பாடமாக அது இருக்குது. சரிங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே முக்கியமான பாடம் தான். இங்கே பாருங்கள், இது ரொம்ப 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 முக்கியம். சிலபஸில் ஸ்ட்ரைட்டாக கவர் ஆகக்கூடிய பாடம். அதுக்கப்புறம் இங்கே இந்த 2 பாடம், இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. என்ன சொல்கிறேன்னே தெரியல. இதில் வந்து கேள்விகள் உறுதிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? சரியா? ஏன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே சிலபஸில் என்ன டாபிக் கேட்குறோம் அதை அப்படியே கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம பார்த்தாச்சா, 24 பாடம் 9th, 22 பாடம் 10th போட்டால் 46 வருது. சரி, 46 பாடம் வருது. இந்த 46 பாடம் படிங்க. 10ல் 8 மார்க் அடிச்சுட்டு போய்கிட்டே இருங்க. 10ல் 8 மார்க் நம்ம தயாராகிட்டோம்னு வச்சுக்கலாம். ஒரு பேச்சுக்கே சொல்கிறேன். 10க்கு 8 மார்க் நம்ம தயாராகிட்டோம். தயாரானதுக்கப்புறம் மிச்சம் எத்தனை மார்க் இருக்குது? ஒரு 3 மார்க் இருக்கா? ஒரு 3 மார்க்குக்கு நம்ம வெறும் பிஆவே போட்டால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் கிடைக்காது? அட்லீஸ்ட் நம்ம 1 மார்க் கிடைக்காது? அசால்ட்டாக நமக்கு 9 மார்க் எடுத்துடலாம். 9 மார்க் எடுத்துடலாம். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மார்க் நமக்கு மிஸ் ஆகுதா? அந்த 2 மார்க்குக்கு நீங்கள் 6th to 8th மேலோட்டம் படித்தாவே போதும். மேலோட்டமானா புக் பேக்கு உங்களுக்கு தெரியுமா, டீப்பாக படிச்சுட்டு தெளிவாக படிச்சுட்டு டைம் கிடைக்கும்போது அப்படியே சும்மா மேலோட்டம் அப்படி வாசிப்போம்ல, கதை புக்கு வாசிப்போம்ல, அப்படி கதை புக்கு வாசிக்கிற மாதிரி வாசிக்கும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு முக்கியம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அதை நோட் பண்ணிக்கிட்டாவே போதுமே. அவ்வளோதானே? ஸ்மார்ட்டாக படிங்க. ஏன் கஷ்டப்படுறீங்க? எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும்? நீங்கள் 6th to நான் வந்து நினைக்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு 6th நான் போகிறேன். அது தப்பு கிடையாது. டைம் இருக்குது, தப்பு கிடையாது. டைம் இருக்குது. 6th to 10th நான் போகிறேன் சார் அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறது, இருந்தாலும் நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு எது முக்கியங்கிறத நம்ம பார்க்கணும்ல. நமக்கு 8 மார்க்கு முக்கியமா, அது 2 மார்க்கு முக்கியமா? நம்ம ஃபஸ்ட்டு 8 மார்க் நம்ம தயாராகணுமா, நமக்கு 2 மார்க்கு தயாராகணுமா? நீங்களே சொல்லுங்கள். உங்கள்கிட்ட விட்டுறேன். ஓகேவா? இவ்வளோ தான் என்னோட பொறுத்த வரைக்கும். என்னோடய ஸ்ட்ராட்டஜி இது தான். போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜி. சமூக அறிவியல் சொல்லியாச்சு, சயின்ஸ் நான் சொல்லிட்டேன். நீங்கள் இதை மட்டுமே படிங்க. டைம் கிடைக்கும்போது 6th to 8th சயின்ஸு மேலோட்டமாக படிங்க போதும். அது கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் 6th to 8th கூட நீங்கள் படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நான் சொன்னேன்ல பாடங்கள், சமூக அறிவியல் அப்புறம் சயின்ஸ், இந்த பாடங்களை முடிங்க மார்க் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? முடிச்சிட்டேன் நான் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் பாடங்கள் வீடியோலாம் நான் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோ நம்ம சேனலில் சைக்காலஜி, அதுக்கு என்னென்ன டாபிக் படிக்கணும், அது எப்படி பார்க்கணும், எப்படி படிக்கணுங்கிறது நம்ம வீடியோ வரும். ஆனால் மாணவர்கள் நம்ம சேனல் போலீஸுக்கு மட்டும்தான். அதனால் நம்ம போலீஸுக்கு நான் போலீஸ் தான் படிக்கிறவங்க தயவு செஞ்சு சொல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம பார்க்கலாம். நன்றி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.